ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 73வது நாளாக தொடர் ஆய்வரங்க தொடர்ச்சியாக இந்த ஆய்வரங்க தொடரை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 73வது நாள். இந்த ஆய்வரங்கில் உரையாற்றுவதற்கு நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய அனுஷா ஜெயராமன் அவர்கள் மிகச்சிறந்த அனுபூதி செம்மல் என்ற பெயர் பெற்றவராகிய அனுஷா ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக, அதாவது திருப்புகழையும் கந்தர் அனுபூதி என்று முருகப்பெருமானுடைய பாடல்கள் அனைத்தையும் தான் வேறொருவரிடமிருந்து கற்று தீட்சை பெற்றது மாதிரி, குருமார்களிடம் தீட்சை பெற்று கற்றது போல தர்மை ஆதீனத்திலிருந்தும் மற்றும் நம்முடைய அந்த மங்கையர்க்கரசி திருமுருக கிருபானந்த வாரியாருடைய சிஷ்யை தேசமங்கையர்க்கரசியிடமும் திருப்புகழை கற்றும் மற்றும் பல முருகப்பெருமானுடைய திருப்பாடல்களை எல்லாம் கற்று அதற்கான தேர்வுகளையும் எழுதி பல்வேறு விருதுகளை பெற்ற அந்த விருதுகளுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், பட்டிமன்றத்திலும் உரையாடக்கூடியவர், வானொலி உரையை அவ்வப்பொழுது வானொலிக்கான உரைகளையும் தொகுத்து வழங்கக்கூடிய அந்த ஒரு பணியையும் ஆற்றி வருகின்றார். பல்வேறு இடங்களில் நடைபெறக்கூடிய சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகளையும் முருகனுடைய திருக்கோயில்களிலும் சரி மற்ற திருக்கோயில்களிலும் தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றி இன்றைக்கும் தன்னுடைய ஆன்மீக பணியோடு தமிழ் பணியை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டு வரக்கூடியவர். தினந்தோறும் உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் இணைந்து அவ்வப்பொழுது நெறியாளுகை செய்யக்கூடியவரும் கூட. மாதனையா வசிக்கக்கூடிய அந்த நீலகிரி மாவட்டத்தில் தான் இவர் வசித்து கொண்டிருக்கின்றார். உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் தானும் தன்னுடைய மகளோடு சேர்ந்து திருக்குறட்பாக்களை மனனம் செய்வதற்கான அந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றார் என்பது கூடுதலான செய்தி. இப்படி பல்வேறு விதமான பணிகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடியவரிடம் திடீரென்று நான் ஒரு முறை கேட்டேன், தாங்கள் பேசுகிறீர்களா என்று. கேட்டபொழுது அவர்களும் தானே முன்வந்து என்னிடம் கேட்டார்கள், அவர்களும் முன்வந்து கேட்டார்கள். நானும் அதற்கு இசைந்து தாராளமாக பேசலாம், நம்முடைய தளம் இருக்கின்றது, வாருங்கள் என்று சொன்னேன். அதற்கேற்ற மாதிரி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் தான் அவர்கள் இந்த தலைப்பை கொடுத்து கந்தர் அனுபூதி பற்றி பேசுகிறேனே என்று சொன்னார்கள். நம்முடைய முத்தமிழ் சங்கம் தான் வருகின்றவர்களெல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த சங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் யார் வந்தாலும் இந்த தளத்தில் பேசலாம், பேசுவதற்கு தடை இல்லை. நல்ல சிறந்த கருத்துக்களை நம்முடைய செவியார கேட்பதற்கு சொல்வார் இல்லையா, திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா, கேள்வியால் தோற்கப்பட வேண்டும் செவிகள். அந்த கேள்வியால் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்ற குரலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பேசுவதற்கு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு உரையாற்றுவதற்கு அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். சிறப்புரையாற்ற வந்திருக்கின்றார்கள் கந்தர் அனுபூதி என்ற தலைப்பில். மற்றும் இந்த சங்கத்தில் எப்பொழுதுமே சிறந்த ஒரு பங்கினை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருவர். ஒருவர் குமரி செல்வன் ஐயா அவர்கள், மற்றொருவர் அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள். 2 பேருமே இந்த சங்கத்தில் இணைந்து ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் இணைந்து பணியாற்றக்கூடிய, இணைந்து வரக்கூடிய சிறந்த ஆளுமைகள். அடுத்ததாக நம்முடைய இந்த சங்கத்தில் தினந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஆய்வரங்கினை, இந்த ஆய்வரங்க தொடருக்கு சிறப்பானதொரு முறையில் தலைமை உரை ஆற்றக்கூடியவர்கள் நம்முடைய தலைவர், இந்த சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புறு முனைவர் கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்கள். அடுத்ததாக நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள் அவ்வப்பொழுது நமக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை அவர்களுடைய உரையை தந்து விடுவார்கள். பல்வேறு நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள். தினந்தோறும் கடவுள் வாழ்த்தை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கக்கூடியவர் நம்முடைய சங்கரி அம்மா அவர்கள். அதனால் இப்பொழுது எடுத்த உடனே நான் உங்களை அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லிட்டேன், கடவுள் வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாலேயே. அதனால் இப்பொழுது கடவுள் வாழ்த்தை பாடுவதற்கு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கந்தர் அனுபூதியிலிருந்து
முதல் பாடல் பாடுறேன். கடல் வாழ்த்து. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அனைவருக்கும் நன்றி. நன்றிமா. அடுத்ததாக தலைமை உரையாற்ற வரும்படியாக கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்களம்மா. இந்த தளத்தின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும், இணைப்புரையாளராக இருந்து எப்பொழுதும் இந்த தளத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய செல்வன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை அழகாக பதிவிட்டு தரக்கூடிய சாமிவேல் அசோகன் ஐயா அவர்களுக்கும், நாள்தோறும் அற்புதமான கடவுள் வாழ்த்தை பாடி இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கக்கூடிய சங்கரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மிகச்சிறந்த வைணவ ஆழ் கருத்துக்களை நம்மிடையிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் துறைப்போகி அம்மா பானுமதி அவர்களுக்கும், மற்றும் இன்று உரையாற்ற வந்திருக்கக்கூடிய திருப்புகழ் செம்மல் நம்முடைய அனுஷா அம்மையார் அவர்களுக்கும், மூர்த்தி சிறியதென்றாலும் கீர்த்தி பெரியது என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய சரஸ்வதி அம்மா அவர்கள் கூறியது மூலமாக அறிந்தேன். மேலும் அவருடைய உரையை உலக திருக்குறள் சமுதாய மையத்திலே ஒரு நாள் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த அம்மையார் அவர்களுக்கும், இணைப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், இனி இணைய இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை கூறி என்னுடைய தலைமை உரையை தொடங்குகிறேன். இன்றைய பேச்சாளருடைய அருமையான தலைப்பு கந்தர் அனுபூதி. அதாவது, கன்றாய் இயற்கை, குன்றாய் இளமை, அழியா அழகு, தன்னேர் இல்லாத தலைமை, இந்த 4 பண்புகளும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகன் இருப்பான் என்று திருவிக்கா அவர்கள் அழகாக தன்னுடைய நூலிலே சொல்வார். முருகன் என்றாலே அழகு, அழகு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகன் இருப்பான். அந்த முருகு என்ற சொல்லுக்கே அழகு என்று பொருள், அதிலிருந்துதான் முருகியல் என்ற சொல் வந்தது. அப்படிப்பட்ட முருகனுக்கு மற்றொரு பெயர் கந்தன். கந்து பிளஸ் அன் கந்தன். கந்து என்றால் யானைகளை கட்டி வைக்கக்கூடிய தறி. யானைகளை கட்டி வைக்கக்கூடிய தறி போல உலகத்து மாந்தர்களின் அடக்க முடியாத மனங்களாகிய மத யானைகளை கட்டி வைக்கக்கூடிய தறிபோல் இருக்கக்கூடியவன் கந்தன். அத்தகைய கந்தனை சரணடைந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரானந்த நிலை எத்தகையது என்பதை அருணகிரிநாதர் இந்த கந்தன் அனுபூதியிலே விளக்குகிறார். அந்த கந்து என்ற சொல்லை நம்முடைய திருவள்ளுவர் கூட காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் வேதமை எல்லாம் தரும் என்ற அந்த பற்றுக்கோடு என்ற பொருளிலே பயன்படுத்தியிருப்பார். தன்னை பற்றுக்கோடாக கொண்டு யான் எனது என்னும் செருக்கறுத்து சரணடைபவர்களுக்கு பேரின்பத்தை வழங்கக்கூடியவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானின் பேரின்பத்திலே ஆழ்ந்து அனுபவித்து அனுமூதி கண்ட அருணகிரியார் பாடிய பாடல்கள் தான் இந்த கந்தர் அனுபூதி. அற்புதமான பாடல்கள். அந்த பாடல்களை நம்முடைய வாரியார் சுவாமிகள் இப்பொழுது நம்முடைய சங்கரியம்மா பாடிய அந்த கடவுள் வாழ்த்து, அந்த கடவுள் வாழ்த்தோடு 50 பாடல்கள் அந்த நூலிலே உண்டு. அந்த கடவுள் வாழ்த்தை அவர் தம்முடைய வெங்கல மணி ஓசை குரலிலே ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பாடும் பணியாய் அருள்வாய்,
தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியான சகோதரனே என்று ஆரம்பித்து தம்முடைய சொற்பொழிவை தொடங்கினார் என்றால், ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தாலும் எழுவிழுந்தால் சத்தம் கேட்கக்கூடிய வகையிலே அமைதியாகி விடுவார்கள். அவர் முடிப்பார், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று. அவர் முடித்த பின்பும் மக்கள் அந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட மாட்டார்கள், அப்படியே அமர்ந்திருப்பார்கள் சற்று நேரம். அப்படிப்பட்ட பேரின்ப நிலையை அளிக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த கந்தர் அனுபூதி பாடல்களிலிருந்து மிகச் சிறப்பான கருத்துக்களை நம்மிடையிலே இன்று பேச வந்திருக்கக்கூடிய அனுஷா அம்மையார் அவர்கள் மிகவும் இளையவராக இருந்தாலும் ஒரு அரியதோர் பெரியதோர் தலைப்பை எடுத்து இங்கே பேச வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடும் பெருமதிப்போடும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த மன்றத்திற்கும் இதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இணைப்பில் இருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா, மிக சிறப்பானதொரு தலைமை உரை. நீங்க இப்போ இன்னைக்கு பாடின இந்த பாட்டு ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடினால் எப்படி பாடியிருப்பீர்கள் என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அப்படி ஒரு ஆசையோட அந்த உத்வேகத்தோட அந்த வரிகள் மறக்காமல் எடுத்து சொன்ன விதம், அருணகிரிநாதர் அந்த பாடலை எப்படி தான் உரையாற்றுகின்ற பொழுது எப்படி உரையாற்றி இருப்பார் என்றெல்லாம் சொல்லி எங்களை இந்த உரையை கேட்பதற்கு அந்த சிறப்புரையை உள்வாங்குவதற்கு, செவியார கேட்டு மகிழ்வதற்கு ஒரு அடித்தளமாக அமைத்து கொடுப்பது எப்பொழுதுமே உங்களுடைய உரைதான், தலைமை உரைதான். அப்படி சிறப்பானது ஒரு தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா அவர்களை வணங்கி பாராட்டி, அடுத்ததாக இன்றைக்கு சிறப்புரையாளராக வரக்கூடிய அனுஷா அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். நீங்க 35 நிமிடம் 40 நிமிடம் பேசலாம். நன்றிமா. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த அரியதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய திருமதி சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. ஏனென்றால் அவர்கள்தான் 2 நாட்களுக்கு முன்னதாக நானும் அம்மாவும் உரையாடும் போது நீங்கள் மிகச் சிறப்பாக பேசுகின்றீர்கள் என்று ஒரு பாராட்டினையும் எனக்கு வழங்கி, எனக்கு உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் அளித்து, அதன் மூலமாக இன்றைய தினம் இந்த அரங்கிலே பேசுவதற்கான அரிய வாய்ப்பினையும் எனக்கு அம்மா அவர்கள் வழங்கி இருந்தார்கள். அவர்களுக்காக என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் சமர்ப்பிக்கின்றேன். அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமானினுடைய திருவருளோடும் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய குருவருளோடும் இன்றைய தினம் கந்தர் அனுபூதி என்கின்ற அந்த அருள் நூலை பற்றி நாம் எல்லாம் சிந்திப்பதற்கான சித்தம் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக எம்பெருமான் முருகனினுடைய திருவடிகளை பணிந்து, அருணகிரிநாத சுவாமிகளினுடைய குருவருளை பணிந்து என்னுடைய சிந்தனைகளை துவங்குகின்றேன். நெஞ்சக்கனகள்ளு நிகழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. விக்ன விநாயகனை போற்றி போற்றி. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்து உறைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையாரே போற்றி போற்றி. ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். பண்டிகை என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பண்டிகை என்ற உடனேயே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடியது பலகாரங்கள். அந்த பலகாரத்திலே மிக மிக முக்கியமான பலகாரமாக நம்முடைய தமிழ் மரபிலே தொன்று தொட்டு வரக்கூடிய பலகாரம் எது என்று சொன்னால் லட்டு. இந்த லட்டு என்பது இறைவன் முதல் மனிதர் வரை அனைவருக்குமே பிடித்த ஒரு பலகாரமாக இன்றளவிலும் நாம் உண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த லட்டை ஒரு பண்டிகைக்காக நாம் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம் என்று சொன்னால், இன்றைய குழந்தைகளுக்கு இதை சமைக்க தெரியுமா, இதை செய்ய தெரியுமா, ஏன் எனக்கு உட்பட செய்ய தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்படியாக நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, நமக்கு தெரியாத ஒரு செயலை நாம் செய்ய முயற்சிக்கும் போது நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வீட்டிலே யார் அந்த
செயலை சிறப்பாக செய்வார்களோ, உதாரணத்திற்காக தான் நான் லட்டு என்கின்ற அந்த பலகாரத்தை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இனிப்போடு துவங்க வேண்டும் என்பதற்காக. ஆக இந்த லட்டை நான் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் யாரிடத்தில் கேட்பேன்? எங்க வீட்டுல இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா, என்னுடைய பாட்டி, யார் நல்லா செய்வாங்களோ அவர்களிடத்திலே போய் நான் இதை எப்படி செய்வது என்று கேட்டு தெரிந்து கொள்வேன். இன்னும் வசதியாக இன்றைய காலகட்டத்திலே நமக்கு ஊடகங்கள் வந்துவிட்டது. சமூக ஊடகத்திலே அந்த வலைதளங்களிலே நாம் போய் அந்த லட்டு தயாரிக்கும் முறையை நாம் பார்த்துக் கொள்ளலாம். நிறைய கைதேர்ந்தவர்கள் அதையெல்லாம் நமக்கு பதிவேற்றி இருப்பார்கள். ஆக நமக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்று சொன்னால் அதை நன்றாக செய்யக்கூடியவர்கள், அதை தெரிந்தவர்களினுடைய அந்த வழியை நாம் முதலிலே பின்பற்றுகின்றோம். எந்த அளவிற்கு சர்க்கரை போட வேண்டும், எந்த அளவிற்கு கடலை மாவு போட வேண்டும், எந்த அளவிற்கு நாம் பாகு எடுக்க வேண்டும் என்கின்ற பக்குவம் எல்லாம் முதலிலே அவர்களினுடைய வழியின்படி நாம் முயற்சிப்போம். 1 முறை, 2 முறை, 3 முறை என்று நாம் தொடர்ந்து முயற்சிக்கும் போது ஒரு கட்டத்திலே நமக்கு என்கின்ற அந்த தனி பக்குவம் அமைந்து நம்முடைய கை பக்குவத்திலே லட்டு என்பது நமக்கான ஒரு தேவையோடு சுவையோடு நமக்கு அது கிடைக்கும். ஆக ஒரு சாதாரண லட்டு செய்வதற்கே நாம் இவ்வளவு தூரம் மெனக்கிடல் வேண்டும், இவ்வளவு தூரம் நம் விடாமுயற்சியோடு அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இறைவனுடைய திருவடியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் தாமாக ஒரு வழியை உருவாக்கி அந்த வழியிலே நாம் சென்று இறைவனுடைய திருவடியை எளிதாக அடைந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஆகையினால் தான் இறைவனே நமக்கு வழங்கக்கூடிய அருளாளர்கள் நமக்காக வழிகாட்டி இருக்கின்றார்கள். அருளாளர்கள் என்பவர்கள் இறைவனால் இந்த பூமிக்கு அவதரிக்கப்பட்டவர்கள். அருளாளர்கள் மூலமாக நமக்கு இறைவன் அவனை அடைவதற்கான அருளை வழங்குகின்றார். ஆக நாம் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் செய்ய வேண்டியது அருளாளர்களினுடைய அந்த உரையை நாம் கற்றல் வேண்டும், அதை உணர்தல் வேண்டும். அவர்கள் கூறிய அந்த நெறிகளின்படி, அந்த வழிகளின்படி நாம் செயல்பட துவங்க வேண்டும். இதுதான் அருளாளர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிகளாக அமைந்திருக்கின்றது. இப்படி அருளாளர்கள் என்று சொல்லும் போது நிறைய அருளாளர்கள் நமக்கு இறைவனுடைய அருளால் கிடைத்திருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒருவர் யார் என்று சொன்னால் அருணகிரிநாத சுவாமிகள். அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்பது நாம் அனைவருமே தெரிந்ததுதான். இந்த உலகியல் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான செய்யக்கூடாத சில காரியங்களை எல்லாம் செய்து, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அத்துணை தவறுகளையும் செய்து இந்த உலகத்தில் தான் வாழ்வதற்கு தனக்கு தகுதியே இல்லை என்கின்ற அளவிலே அவருடைய மனம் என்பது அப்படியே நொந்து போய் இந்த வாழ்க்கை இனிமே எனக்கு வேண்டாம் என்கின்ற ஒரு தவறான முடிவை நோக்கி அவர் மனம் சென்று திருவண்ணாமலை கோபுர உச்சியில் இருந்து அவருடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கான அந்த செயலை அவர் செய்தார். அவர் அப்படி அங்கிருந்து குதிக்கும் போது முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கரங்களாலே பூச்செண்டு தாங்குவது போல் அவரை தாங்கி நிறுத்தி சும்மா இரு சொல்லற என்கின்ற ஞான உபதேசத்தை அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் வழங்கினார். சும்மா இரு சொல்லற என்பதனுடைய பொருள் என்ன என்று நாம் நம்முடைய சிந்தைக்கு எட்டியவாறு சிந்தித்தோம் என்று சொன்னால், சொல் அறுக்கப்பட்ட நிலை. சொல் மட்டுமே அறுக்கப்பட்டால் அது சும்மா இருக்கக்கூடிய நிலையா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. சொல் அறுபட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டமும் அறுபட வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் நாம் பேசாமல் இருக்க வேண்டும், மௌனம் காக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் நம்மால் இருக்க முடியுமா என்றால் அப்போதுதான் நம்முடைய வார்த்தை என்பது வாயில் அப்படியே தவழ்ந்து கொண்டிருக்கும். நம்முடைய மனத்திலே எண்ணங்கள் என்பது அப்படியே உருவாகி கொண்டே இருக்கும். நம்முடைய மனதனையும் நம்முடைய வாயினையும் நம்மால் வார்த்தைகளால் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் எப்போது நாம் அமைதியாக இருக்க நினைக்கின்றோமோ அப்போது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சும்மா இரு சொல்லற என்று அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் ஞான உபதேசத்தை வழங்குகின்றார். சொல் அறுக்கப்பட்ட நிலையிலே அந்த சொல் அறுபட வேண்டும் என்று சொன்னால் மனதினுடைய எண்ண ஓட்டங்களும் அறுபட வேண்டும். ஆக மனம், மெய், மொழி ஆகிய அனைத்தும் அறுபட்ட நிலையிலே சும்மா இரு என்ற பொருளாகத்தான் இந்த ஞான உபதேசத்தை அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் வழங்கி இருக்கின்றார். அப்படி ஒரு நிலையிலே ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அதுதான் தவநிலை. நம்முடைய திருக்குறளிலே கூட ஐயன் வள்ளுவர் மிகச் சிறப்பாக சொல்லுவார், ஐந்தன் புலத்தை அடக்கல் வேண்டும் என்று. ஆக இந்த ஐம்புலன்களையும் அடக்கி நாம் ஒரு தவ நிலையில் இருக்கிற அந்த நிலையைத்தான் சும்மா இரு சொல்லற என்கின்ற ஞான உபதேசமாக அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அப்பன் முருகப்பெருமான் வழங்கி இருக்கின்றார்.
முருகப்பெருமான் ஏன் அவ்வாறு அருணகிரிநாத சுவாமிகளுக்கு உரைக்க வேண்டும்? அருணகிரிநாத சுவாமிகள் செய்ய முடியாத பல தவறுகளை எல்லாம் செய்து தன்னுடைய மனதிலே விரக்தி அடைந்து பல குழப்பங்களோடு ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கின்றார். அவருக்கு அப்போது தேவை என்ன என்று சொன்னால் அவருக்கான மன ஒருமைப்பாடு, மன அமைதி. அந்த மன அமைதியில் எவர் ஒருவர் உரைகின்றாரோ அவரால் நிச்சயமாக இறைவனுடைய அருளை உணர முடியும். ஆக முருகப்பெருமானினுடைய அருளை அருணகிரிநாத சுவாமிகள் அந்த அருளை உணர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாவதாக அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு தவ நிலையை மேற்கொள்ள வேண்டும். ஆகையால் தான் முருகப்பெருமான் எம்பெருமான் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகளுக்கு சும்மா இரு சொல்லற என்கின்ற அந்த ஞான உபதேசத்தை வழங்கி இருக்கின்றார். அதே போல முருகப்பெருமான் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகளிடத்திலே தன்னை குறித்தான திருப்புகழ் பாடும்படி கேட்கின்றார். தான் எப்படி பாடுவது என்று அருணகிரிநாத சுவாமிகளுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர் மலைக்கு கூட பள்ளியின் ஓரத்தில் ஒதுங்கியதே கிடையாதாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் எப்படி சுவாமி பாடுவது என்று அருணகிரிநாத சுவாமிகள் கேட்க நம்முடைய முருகப்பெருமான் தன்னுடைய ஐயில் வேலினால் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய அந்த நாவிலே ஓம் என்கின்ற அந்த பிரணவ மந்திரத்தை எழுதுகின்றார். அதற்கு பின்னதாக முருகப்பெருமானினுடைய திருவருளை அருணகிரிநாத சுவாமிகள் முழுமையாக பெறுகின்றார். முத்து என்று முத்து முத்தாக பாடு என அருணகிரிநாத சுவாமிகளுக்கு நம்முடைய முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவர எனவோதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டவை கற்பித்திருவரும் 30 முகர்த்த தமரரும் அடிபேன 10 தலை தத்தக்கனைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொடு வட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பக்கற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் வட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திரிகொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக எனவோத கொட்டுப்பறை கொட்டு கலமிசை குக்கு குத்திப்புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றல நட்பற்ற அவுணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புறவள பெருமாளே 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 என்று பாடி முழுமையாக அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானிடத்திலே சரணாகதி அடைகின்றார். அப்படிப்பட்ட அருணகிரிநாத சுவாமிகளினுடைய அந்த சரணாகதி நிலை என்பதுதான் அவருடைய அந்த அருள் நிலை என்பது. அந்த அருள் நிலையில் இருந்து அருணகிரிநாத சுவாமிகள் ஒவ்வொரு திருத்தலமாக சென்று திருத்தலங்கள் தோறும் நம்முடைய முருகப்பெருமானை வழிபட்டு அவரை உணர்ந்து ஏராளமான பாடல்களை நமக்கு அருளி இருக்கின்றார். அப்படியாக அவர் அருளிய 6 அருள் நூல்கள் என்ன என்று சொன்னால் வேல் மயில் சேவல் விருத்தம், வேல் வகுப்பு, திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி ஆகிய இந்த 6 அருள் நூல்கள். இந்த 6 அருள் நூல்களிலே மந்திர வடிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் எது என்று சொன்னால் அதுதான் கந்தர் அனுபூதி என்கின்ற இந்த நூல். மற்ற நூல்களில் எல்லாம் பார்த்தோமே ஆனால் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுத் தருவதாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த புற வாழ்க்கையினை ஒப்பிட்டு அந்த துன்பத்தில் இருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரு வழியாக அந்த அருள் நூல்கள் எல்லாம் நமக்கு அருளி இருக்கும். ஆனால் இந்த அனுபூதி என்கின்ற இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்பது எதை சார்ந்து இருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய அகத்தை சார்ந்து இருக்கின்றது. நம்முடைய அகத்திலே முருகப்பெருமானை நாம் அனுபவிப்பதற்கான அந்த நிலையை பெற்றுத்தரக்கூடியதனாலே இந்த அனுபூதி என்கின்ற இந்த நூல் என்பது மந்திர வடிவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனை நம்முடைய மனதிலே அனுபவிப்பதற்கான அருளை பெற்றுத்தரக்கூடிய நூல்தான் கந்தர் அனுபூதி என்கின்ற இந்த மந்திர நூல். அணு என்றால் அணுகுதல் என்றும் பொருள் கொள்ளலாம், அனுபவித்தல் என்றும் பொருள் கொள்ளலாம். பூதி என்றால் செல்வம் என்பது பொருள். கந்த பெருமானை அணுகி அவரிடத்தில் நாம் தியானித்து அவரிடத்தில் இருந்து நாம் அருளை பெற்று அந்த அருளை நாம் அனுபவிப்பதற்கான அந்த அருளையும் பெற்றுத்தரக்கூடிய நூல்தான் இந்த கந்தர் அனுபூதி என்கின்ற இந்த நூல். பூதி என்றால் செல்வம் என்று பார்த்தோம். செல்வம் என்றால் பொருள் செல்வம். பொருள் செல்வத்தை நமக்கு தேடி தருவதற்கான நூலா இது என்று கேட்டால் கிடையவே கிடையாது. அழியாத செல்வம் என்று நிலையான செல்வம் என்று ஒன்று உண்டு என்று சொன்னால் அது கந்த பெருமானினுடைய அருட்செல்வம். அந்த அருட்செல்வத்தை நாம் அடைவதற்கான அதை அனுபவிப்பதற்கான அருளை தரக்கூடியதுதான் இந்த கந்தர் அனுபூதி என்கின்ற அற்புதமான நூல். இந்த மந்திர நூலிலே நமக்கு 51 பாடல்களை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி இருக்கின்றார். 51 என்கின்ற அந்த எண்ணிக்கையினுக்கான ஒரு கணக்கை நமக்கு நம்முடைய அருளாளர்கள் விளக்கி சொல்லுகின்றார்கள். அதாவது 5 என்றால் 5 முக சிவபெருமான்,
சிவபெருமானினுடைய அதோமுகம், அதாவது அவருடைய 6வது முகத்தை நம்மால் பார்க்க முடியுமா என்று கேட்டால் அது சாத்தியமில்லை. ஆக 5 கூட்டல் 1 6, 5 முக சிவனும் அவருடைய அதோமுகமாகிய அந்த அதோமுகமும் சேர்ந்து 6 முகமாக நமக்கு வெளிப்பட்டு இருக்கின்றதனால் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு வேறு அல்ல, சிவபெருமானின் அம்சம்தான் முருகப்பெருமான் என்பதனை உணர்த்தக்கூடிய வகையிலே தான் இந்த நூலிலே 51 மந்திர பாடல்களை நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் அமைத்திருப்பதாகவும் அருளாளர்கள் நமக்கு உரை தந்திருக்கின்றார்கள். இப்படியாக இந்த 51 பாடல்களையும் நாம் படிக்க படிக்க நாம் அதை உணர உணர நமக்குள் என்ன கிடைக்கும் என்று சொன்னால், இறைவனுடைய அந்த பேரருள் பெரும் கருணையினை நாம் எல்லாம் உணர்வதற்கான அந்த அருள் என்பது நமக்கு சாத்தியப்படும். சரி, இந்த நூலில் என்று கந்தன் என்கின்ற அந்த திருநாமத்தையே பொருத்தி பெயர்களாக வைக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த கந்தன் என்கின்ற அந்த திருநாமத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே தலைமை உரையிலே நம்முடைய அம்மா அவர்கள் அதற்கான சிறப்புகளை நமக்கு உரைத்திருந்தார்கள். கூட கந்தன் என்ற அந்த திருநாமத்திற்கான பொருளாக 2 பொருள் அமைந்திருக்கின்றது. ஒன்று சேர்க்கப்பட்டவன் என்பது பொருள், இன்னொன்று பகைவனுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் என்பது ஒரு பொருளாக அமைந்திருக்கின்றது. இந்த 2 பொருள்களும் நம்முடைய முருகப்பெருமானிற்கு எப்படி பொருந்தி இருக்கின்றது என்று பார்த்தோம் ஆனால், நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், சிவபெருமானினுடைய கண்களில் இருந்து வந்த அந்த தீப்பொறிகள் 6ம் சரவண பூந்தொட்டிலே தாமரை மலரிலே 6 திருக்குழந்தைகளாக திருவுருவு எடுக்க அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் எடுத்து அழகாக வளர்த்து வந்தார்கள். அந்த 6 குழந்தைகளையும், தன்னுடைய 6 குழந்தைகளையும் பார்த்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாள் அவர்கள், அம்பிகை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த 6 குழந்தைகளையும் அப்படியே வாரி அணைக்கின்றார்கள். வாரி அணைக்க அந்த 6 திருமேனிகளும் அந்த 6 திருவுருவமும் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு திருவுருவமாக 6 முகங்களையும் 12 கரங்களையும் கொண்டு அங்கே உருவெடுக்கின்றது. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12ம் கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்க உதித்தனன் உலகம் உய்ய என்று நமக்கு கச்சையப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்திலே குறிப்பிடுகின்றார். அதாவது 6 முகங்களும் கருணை கூர் முகங்களாம். ஏறுமையில் ஏரிகளை ஆடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேச முகம் ஒன்று, கூறுமொழி ஆற்றலை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றிருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருளே நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாத சுவாமிகளும் நமக்கு திருப்புகழிலே உரைக்கின்றார். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்கின்ற இந்த பொருளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல 5 கூட்டல் 1 சிவபெருமானினுடைய 5 முகங்களோடு சேர்ந்து அவருடைய அதோமுகமும் சேர்ந்து வெளிப்பட்ட நிலைதான் முருகப்பெருமான் என்று நாம் சிந்தித்தோம். அதையேத்தான் இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகின்றார். ஆதி அருணாச்சலமாக நமக்கு அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய முருகப்பெருமான். ஆக அம்பிகையினால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருட்பெரும் கருணை அகிலத்தினுடைய நாயகியாகிய அம்பாள் அவர்களால் ஒன்று சேர்க்கப்பட்டவன் நம்முடைய முருகப்பெருமான். அப்படி தோன்றியதால் அவனுக்கு ஒன்று சேர்க்கப்பட்டவன் என்கின்ற அந்த பொருள் பொருந்தி கந்தன் என்கின்ற திருநாமம் அமைய பெற்றது. அதே போல பகைவனுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் நம்முடைய முருகப்பெருமான். எப்படி என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் ஆனால், சூரபதுமன், இந்த சூரபதுமனுக்கும் முருகப்பெருமானிற்கும் ஏதாவது பகை ஏற்கனவே இருந்திருக்கின்றதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. தேவர்களை சூரபதுமன் ஒரு கொடும் செயல்களினால் துன்புறுத்தி வருகின்றான். அப்படி தேவர்கள் சூரபதுமனினுடைய அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல், அந்த துன்பத்தை எதிர்கொள்ள முடியாமல், அவனிடத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் முருகப்பெருமானிடத்திலே வந்து அவர்கள் தஞ்சம் அடைகின்றார்கள். முருகா, நீதான் என்னை காப்பாத்தணும், உன்னை தவிர யாராலையும் எங்களை காப்பாற்ற முடியாதுப்பா என்று சொல்லி தேவர்கள் அனைவரும் நம்முடைய முருகப்பெருமானிடத்திலே வந்து தஞ்சம் அடைகின்றார்கள். அப்படி அடைந்த தேவர்களுக்கான ஒரு பெரு வாழ்வை மீட்டு தரக்கூடியதற்காகத்தான் நம்முடைய முருகப்பெருமான் சூரபதுமனை எதிர்த்து போரிடுகின்றார்.
அப்போதும் கூட நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். ராவணன் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனான், ஆனால் சூரபதுமன் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனானா என்று கேட்டால் இல்லவே இல்லை. சூரபதுமன் மாமரமாக நின்றபோது முருகப்பெருமான் தன்னுடைய வேலினை அந்த மாமரத்திலே செலுத்தி அந்த மாமரம் 2 கூறாக பிளவுபடுகின்றது. ஒரு புறம் இருக்கக்கூடிய கூறு மயிலாகவும், ஒரு புறம் இருக்கக்கூடிய கூறு அந்த மரத்தினுடைய கூறு என்பது சேவலாகவும் வடிவெடுக்கின்றது. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்று கந்தர் அலங்காரத்திலே நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லி இருப்பார். சூரபதுமன் எப்படிப்பட்ட ஒரு அரக்கன், அவனுக்கு முருகப்பெருமான் என்ன பேற்றை தந்திருக்கின்றார் என்று சொன்னால், மயிலாகவும் சேவலாகவும் அவர்களுக்கு வடிவம் தந்து அதனை தன்னுடைய வாகனமாகவும் தன்னுடைய வெற்றி சின்னமாகவும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு தன்னுடனே சூரபதுமனை இன்றளவும் வைத்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய முருகப்பெருமான். ஆனால் சூரனாக அல்ல, ஒரு சுரனாக வைத்திருக்கின்றார். சுரன் என்றால் தேவர்கள் என்பது பொருள். முருகப்பெருமான் அந்த சூரபதுமனினுடைய அந்த பராக்கிரமத்தை, அந்த பகையினுடைய பராக்கிரமம் சூரபதுமனினுடைய அந்த பகை, அந்த கொடுஞ்செயலுக்கான ஆணி வேர் எது என்று சொன்னால் அவனுடைய அகந்தை. அந்த அகந்தை, அந்த ஆணவம் என்கின்ற சூரபதுமனினுடைய அந்த பராக்கிரமத்தை முழுமையாக அழித்துவிட்டு, அந்த ஆணவத்தை சம்ஹாரம் செய்துவிட்டு, அந்த சூரபதுமனுக்கும் கூட ஒரு பேற்றை, ஒரு பெரு வாழ்வை தந்து இன்றளவும் முருகப்பெருமான் அவரிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். சாலையிலோ ரோட்டிலோ காட்டிலோ எங்கோ நாம் மயிலை பார்த்தோம் என்று சொன்னால் முருகனையே நான் பார்த்து விட்டேன் என்பது போல நாம் மனம் மகிழ்கின்றோம், அதை வணங்குகின்றோம். தொடர்ந்து வழிபடும் போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கான அந்த துன்பத்திற்கான காரணமாக பராக்கிரமமாக எது அமைந்திருக்கின்றதோ, அது உட்பகையாக இருந்தாலும் சரி, நமக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வன்ம குணமாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் இருந்து நமக்கு யாரோ பகை கொடுக்கின்றார்கள் என்று அந்த பகைக்கான காரணம் எதுவோ அந்த ஆணி வேரை அந்த கந்தன் பெருமானிற்கு அமைய பெற்று அந்த கந்த பெருமானை நாம் அணுகி அவனுடைய அனுபவத்தை நாம் அனுபவிக்க கூடிய அருள் நூல் என்பதனால் இதற்கு கந்தர் அனுபூதி என்கின்ற அந்த சிறப்பு திருநாமம் என்பது அமைய பெற்றது. இவ்வாறாக முருகப்பெருமானிற்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் கூட கந்தன் என்கின்ற அந்த திருநாமம் சிறப்பு பெறுகின்றது. நம்முடைய கடவுள் வாழ்த்திலே அம்மையார் அவர்கள் மிகச் சிறப்பாக ஆடும் பரிவேல் என்கின்ற அந்த பாடலை பாடியிருந்தார்கள். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்பதுதான் அந்த மகுட வரிகளாக அந்த பாட்டிலே அமைந்திருக்கும். ஆடும் பரிவேல் அணி சேவல் என்கின்ற இந்த முதல் அடியிலேயே நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் முருகனுடைய அந்த பராக்கிரமத்தை கூடிய அந்த செயலை நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி விட்டார். நான் அம்மா வீடியோ அணைச்சிட்டு பேசுங்கம்மா, தடைப்பட்டு வருது. வீடியோ அணைச்சிட்டு பேசு. அனுஷா நல்லா தெளிவா கேட்கலப்பா. தெளிவா கேட்க மாட்டேங்குதாம்மா? ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்க வீடியோ. ஆடும் பரிவேல் அணி சேவல் என்கின்ற அந்த முதல் அடியிலேயே நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் சூரசம்ஹாரத்தினுடைய அந்த நிகழ்வு மொத்தத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஆடும் பரி என்று சொன்னால், பரி என்றால் குதிரை என்பதுதான் பொருள். ஆனால் இங்கே ஆடும் குதிரை என்று நாம் பொருள் கொள்ளாமல் ஆடும் பரி என்றால் ஆடும் மயில் என்று பொருள் கொள்ளல் வேண்டும். ஏனென்றால் குதிரை வேகத்தில், எதையும் குதிரை வேகத்தில் முனைப்போடு செயல்படுத்தக்கூடியது அந்த மயில். அந்த மயிலினுடைய வேகத்தை, முருகப்பெருமானினுடைய மயில் வாகனத்தினுடைய அந்த வேகத்தை அருணகிரிநாத சுவாமிகள் இங்கே குதிரையின் வேகத்தோடு ஒப்பிட்டு காட்டுவதால் ஆடும் பரி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக ஆடும் பரி வேல் என்று சொல்லி இருக்கின்றார். முருகப்பெருமானினுடைய அந்த அயில் வேலை அது குறிப்பதாகவும், அடுத்ததாக அணி சேவல்.
அந்த சேவர் கொடியையும் அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். ஆக முருகப்பெருமானினுடைய அந்த சம்ஹார நிகழ்வை நாம் கண் முன்னாடி எடுத்து வந்தோம் என்று சொன்னால், நடுவிலே மாமரம், அதன் நடுவிலே நம்முடைய முருகப்பெருமானினுடைய வேல் 2 கூறுகளாக அந்த மரம் பிளக்கின்றது. ஒரு புறம் மயிலாக, அதாவது ஆடும் பரி என்று சொல்லப்படக்கூடிய மயிலாகவும், இன்னொரு புறத்திலே அணி சேவலாகவும் சூரபதுமன் வடிவெடுக்கின்றான். வடிவெடுத்து இறைவனை சரணாகதி அடைகின்றான். ஆகையினால் தான் இறைவனுடைய திருவடியை சரணாகதி, எப்பேற்பட்ட கொடுஞ்செயல்களை நாம் செய்திருந்தாலும் சரி, இறைவனை உணர்ந்து நம்முடைய ஆணவத்தை விட்டுவிட்டு அவனை சரணாகதி அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த சரணாகதியை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு ஒரு பெருவாழ்வை நமக்கு தருவான் என்பதனையே இந்த முதல் பாடலிலேயே நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் உணர்த்தி இருப்பார். முருகப்பெருமானிற்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. குகா, சரவணா, சண்முகா, வேலவா, கார்த்திகேயா, கந்தா, கடம்பா, எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த திருநாமங்களிலே நமக்கு பிடித்த திருநாமம் ஏதோ, அந்த திருநாமத்தை நாம் உணர்ந்து உச்சரித்தோம் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய அருள் என்பது நமக்கு கிடைக்கும் என்றும் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லி இருக்கின்றார். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய், பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குருப்புங்கவ என்குண பஞ்சரனே. அதாவது இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் அவருக்கு பிடித்த திருநாமமாகிய முருகன், குமரன், குகன் என்கின்ற திருநாமத்தை முன்வைத்திருக்கின்றார். அதே போல நமக்கு என்ன திருநாமம் பிடிக்குமோ, முருகப்பெருமானுடைய திருநாமத்திலே எந்த திருநாமம் நமக்கு நம்முடைய மனதை தொட்டதாக இருக்கின்றதோ அந்த திருநாமத்தை நாம் திரும்ப உணர்ந்து நெகிழ்ந்து உருகி மகிழ்ந்து அவரிடத்திலே கரைந்து நாம் அதை சொல்லி வழிபட்டோம் என்று சொன்னால் முருகப்பெருமானினுடைய அந்த பேரருள் பெரும் கருணையினை அடைவதற்கான அருள் என்பது நமக்கு கிடைக்கும் என்பதையே முதலாவது வழியாக, நமக்கு அனுபூதி நிலையை அடைவதற்கான வழியாக நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் இந்த அனுபூதியிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக முருகப்பெருமானினுடைய இன்னும் இயல்பாக பேச வேண்டும் என்று சொன்னால், நாம் இறைவனுக்கு மலர் சாற்றுகின்றோம், அவனுடைய திருவடியிலே மலர்களை சமர்ப்பிக்கின்றோம். அந்த மலர் என்பது நம்முடைய கரங்களால் வெறுமனே மலர்களை பறித்து முருகப்பெருமானினுடைய திருவடியிலேயோ அல்லது எந்த ஒரு தெய்வத்தினுடைய திருவடியிலேயோ வெறுமனே நாம் மலரை சாற்றுகின்றோம் என்று சொன்னால் அது எந்த விதமான பயனையும் நமக்கு தரப்போவது கிடையாது. நம்முடைய இறைவனும் அதை மனதார் ஏற்றுக்கொள்ள போவதும் கிடையாது. மலர் என்பது நம்முடைய மனதினுடைய அடையாளம். நாம் இறைவனுடைய திருவடியிலே மலர்களை சமர்ப்பிக்கும் போது நம்முடைய முழுமையான மனதையும் அதிலே சமர்ப்பிக்க வேண்டும், நம்முடைய முழுமையான எண்ணங்களையும் அவனுடைய திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி நாம் நம்முடைய மனம் முழுவதும், நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் இறைவனுடைய அந்த திருநாமங்களை முழுமையான நம்பிக்கையோடு அவருடைய திருவடியிலே மலர்களை சமர்ப்பித்தால்தான் அந்த சமர்ப்பித்ததற்கான ஒரு அருள் என்பது நமக்கு கிடைக்கும். அதைத்தான் இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் இப்படி குறிப்பிட்டு நமக்கு காட்டுகின்றார். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அப்படி நாம் அவருடைய திருநாமங்களை முருகா என்று நாம் சதா சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட அதை நாம் எந்த அளவிற்கு உணர்ந்து சொல்லுகின்றோமோ அந்த அளவிற்கு நம்மால் இறைவனுடைய அருளை உணர முடியும் என்பதையே முதல் அனுபூதி நிலையை அடைவதற்கான வழியாக நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் காட்டுகின்றார். அனுபூதி நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம் மனதிலே அகந்தை என்பது இருக்கவே கூடாதாம். அதாவது சேற்றிலே மலர்ந்திருக்கும் தாமரையை போல நம்முடைய மனதிலே முருகப்பெருமான் விற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதினுடைய சேர் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அது துர்நாற்றம் அற்ற நிலையில் இருந்து நீங்கி மனமுகுந்த தாமரை விக்கிரமவேல் இமையோன் பரிவாரம் எனும் பதமே வரையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவா அகந்தை என்பதை நாம் அவ்வளவு சீக்கிரமாக விட்டுவிட முடியுமா என்று நம்முடைய திருவள்ளுவர் கூட சொல்லி இருப்பார், யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று.
ஆக இந்த நான் எனது என்னும் செருக்கை நம்மால் அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியுமா என்று கேட்டால் அது சாத்திய அளவிலே பார்க்கும்போது ரொம்ப கடினமான ஒரு செயல்தான். ஆனால் முருகப்பெருமானுடைய அந்த திருநாமங்களை நாம் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த திருநாமத்திலே நம்முடைய உணர்வு ஒன்றூறி நாம் அவனை பிரார்த்தனை செய்யும் போது அந்த அகந்தை என்பது நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற துவங்கிவிடும். ஓம்காரம் நமக்குள் வர 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 நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆங்காரம் என்பது வெளியேறி வெளியேறி முருகப்பெருமான் குடியேறி நமக்குள் குடியிருக்கக்கூடிய மனமாக நம்முடைய மனம் என்பது ஒரு தூய்மை நிலையை அடையும். சூரபதுமன் அவன் ஒரு நல்லவனாகவே வாழ்ந்திருக்கின்றான். சிவபெருமானை நோக்கி தியானித்திருக்கின்றார், தவம் செய்திருக்கின்றார், அவரிடத்திலே இருந்து நிறைய வரங்களையும் பெற்றிருக்கின்றார் நம்முடைய சூரபதுமன். ஆனால் எந்த இடத்திலே அவர் ஒரு அசுரனாக வடிவெடுக்கின்றார் என்று சொன்னால், வரங்களை எல்லாம் பெற்றதற்கு பின்னதாக தன்னை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, தான் இந்த உலகத்திலேயே மிக பெரியவன் என்கின்ற ஒரு தான் ஆணவம் என்பது அவனுடைய தலையிலே ஏறி அமர்ந்து கொண்டது. அந்த ஆணவம் தான் என்ன செய்கின்றோம் என்பதை சூரபதுமனால் உணர முடியாத அளவிற்கு அவரை ஒரு மாய வலையில் சிக்க வைத்து விட்டது. நம்முடைய முருகப்பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த மாய வலையை உடைக்கின்றார். அந்த சூரபதுமனினுடைய கவசமாக அவனுக்கு காவல் அரணாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் கிரௌஞ்ச மலை. இந்த கிரௌஞ்ச மலை என்பது ஒரு மாய மலையாம். யார் சூரபதுமன் மீது படையெடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த கிரௌஞ்ச மலையை தாண்டித்தான் அவர்கள் சூரபதுமனையே நெருங்க முடியும். இந்த கிரௌஞ்ச மலைதான் சூரபதுமனுடைய ஒரு காவல் அரணாக இருந்திருக்கின்றது. இந்த மலை என்பது அவ்வளவு சாதாரண மலை கிடையாது. இது ஒரு மாய மலை. இந்த மலைக்குள் யார் செல்கின்றார்களோ அவர்களால் மீண்டும் திரும்பி வெளியே வரவே முடியாது. அந்த மலைக்குள், அந்த மாய வலைக்குள் அங்கேயே அவர்கள் சிக்கி மாண்டு விடுவார்களாம். ஆக இந்த மலையின் வடிவாக நமக்கு எதை உணர்த்துகின்றார்கள் நம்முடைய அருளாளர்கள், குறிப்பாக நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் என்று சொன்னால், இன்றைய நம்முடைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய ஆசை, நம்முடைய ஆணவம். இந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகிய இந்த மும்மலங்களும் எவன் ஒருவருக்குள் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக துன்ப நிலையை அடைந்தே தீருவார்கள். அந்த துன்ப நிலையில் இருந்து நாம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணை என்பது நமக்கு அவசியம் வேண்டும். அந்த அருளை பெற்று தரக்கூடிய நூல்தான் இந்த கந்தர் அனுபூதி என்கின்ற இந்த நூல். அந்த அசுரனினுடைய மாய மலையாகி அந்த கிரௌஞ்ச மலையும் கூட நம்முடைய முருகப்பெருமானினுடைய அந்த வேல் என்பது தம்சம் செய்து விட்டது, தூள் தூளாக பொடி பொடியாக அகற்றிவிட்டது. ஆக முருகப்பெருமானினுடைய திருநாமங்களை நாம் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருக்கும் போது அவனுடைய திருவடிகளிலே நம்முடைய மனத்தினையும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நாம் சமர்ப்பிக்கும் போது முருகப்பெருமான் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற நமக்கு துன்பம் தரக்கூடிய அந்த மும்மலங்களையும் அந்த அகந்தையையும் முருகப்பெருமானே அகற்றிவிட்டு ஓம்காரத்தை நமக்குள் புகுத்தி நமக்குள் இருக்கக்கூடிய ஆங்காரம் எனும் இருளை வெளியேற்றி விடுவான். அப்படி ஒரு நிலை நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் எம் தாயும் எனக்கருள் தந்தையுமாய் சிந்தாகுலம் மாணவை தீர்த்தனையால் கந்தா என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொன்னது போல நமக்கு தாயாக, ஒரு தாய்க்கு எத்தனை பணி இருந்தாலும் சரி, அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு துன்பம் என்று தெரிந்துவிட்டால் அத்துணையையும் உதறி தள்ளிவிட்டு, அது கோடிக்கணக்கான சொத்துக்களை தரக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தன் பிள்ளைக்காக ஓடோடி வந்து நிற்கக்கூடியவள் ஒரு தாய். அந்த தாயை போலவும் தந்தையை போலவும் நமக்கு உற்ற துணையாக நமக்குள்ளே நம் முருகன் குடியேறி நம்முடைய மனதிலே குகனாக ஆட்சி கொள்வான். அதைத்தான் இறுதி பாடலிலே குகனே என்று அருணகிரிநாத சுவாமிகள் முடித்திருப்பார். குகன் என்றால் நம்முடைய மனம் என்கின்ற அந்த இருட்டு குகைக்குள் நம்முடைய முருகப்பெருமான் குடியேறி நம்முடைய அந்த இருட்டு குகையை அருள் நிறைந்த ஒரு மலராக மாற்றி, மயிலாக மாற்றி, அந்த மயிலிலே நம்முடைய முருகப்பெருமான் ஏறி பயணிப்பான். அதுதான் அனுபூதி நிலை. தூசாமணியும் துகிலும் புணர்வாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாகின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சும்மாயிரு சொல்லற என்கின்ற அந்த ஞான உபதேசத்தினுடைய பொருளையே இந்த பாடலிலும் நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் வைத்திருக்கின்றார். தூசா மணியும் துகிலும் புணர்வாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாகின பின்
பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். என்றைக்கு முருகப்பெருமானினுடைய அந்த அருளை, அவனுடைய அருளை உணர்வதற்கான அருளை நாம் பெற்று விடுகின்றோமோ அன்றைக்கு நம்முடைய மனம் என்பது இந்த உலகியலில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, ஆசைகள், போட்டி, பொறாமை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் இருந்து விடுபட்டு ஒரு அமைதியான ஒரு அமைதியான நிசப்தமான நிலை என்று சொல்லலாம். அந்த நிசப்தமான நிலைக்கு நம்முடைய மனம் என்பது வந்துவிடும். அந்த நிசப்தமான நிலையிலே நம்முடைய முருகப்பெருமானினுடைய அருளை நம்மால் அனுபவிக்க முடியும். அதுதான் அனுபூதி நிலை. இந்த அனுபூதி நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையை சொல்லி காட்டுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நமக்கு குருவாக, நமக்கு ஒரு நொடியிலும் நமக்கு குருவாக, அதாவது குருவாக என்று சொன்னால் நம்முடைய பாடங்களுக்கான குருவாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி அருணகிரிநாத சுவாமிகளை அவர் ஆட்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் அவரை வழிநடத்தினாரோ அதே போல முருகப்பெருமான் நமக்கு குருவாக நம்மளை ஆட்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கான வழிநடத்தும் குருவாக நம்முடைய முருகப்பெருமான் நம்மோடே உறைந்திருப்பான், குகனாக உறைந்திருப்பான். உறைந்து நம்மையும் அவன் ஆட்கொண்டு அவனுடைய திருவடிகளிலே நம்மை ஏற்றுக்கொள்வான். நம்முடைய இந்த உலகியல் துன்பங்கள் எல்லாம் அறுபட்டு போய்விடும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நம்முடைய அருளாளர்கள் எதை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அரளிப்பூ. இந்த அரளிப்பூ என்பது அத்துணை ஒரு பெரிய மலர் அல்ல. அந்த மலர் கூட இறைவனுடைய திருவடியை போய் சென்று அடையும் போது மீண்டும் கருவறையில் இருந்து வெளியே வரும்போது ஒரு அருள் மலராக நமக்கு தரப்படுகின்றது. விபூதி எனப்படக்கூடிய அந்த திருநீர், பசுஞ்சாணத்தினால் ஆன அந்த சாம்பல் கூட இறைவனுடைய கருவறைக்குள் சென்று விட்டால் வெளியே வரும்போது அது அருட்பிரசாதமாக நமக்கு வருகின்றது என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனம் என்பது முருகப்பெருமானினுடைய திருவடியை என்றைக்கு ஒன்றுகின்றதோ அது முருகப்பெருமானினுடைய திருவடியை ஒன்றியதற்கு பின்னதாக அது உய்வு பெற்று முருகப்பெருமானினுடைய திருவடியை நிரந்தரமாக அடைவதற்கான அந்த பேற்றை பெற்று அது முருகப்பெருமானினுடைய திருவடியிலேயே நிலைத்திருக்கும். அவனுடைய அருளை இந்த உலகத்திலே நம்முடைய மனதிலே அனுபவிப்பதற்கான அந்த அருள் என்பது நமக்கு கிடைத்துவிடும் என்பதையே இந்த பாடலிலே நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் உணர்த்தி இருக்கின்றார். இந்த கந்தர் அனுபூதி என்கின்ற இந்த நூலை பேசிக்கொண்டே இருக்கலாம், எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அத்துணை பெரிய நூலாக இந்த நூல் அது தரக்கூடிய அனுபவம் என்பது. ஆனாலும் கூட நேரம் கருதி இன்றைய தினம் என்னுடைய சிற்றுரையாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இதனுடைய தொடர்ச்சியை இனி வரும் காலங்களிலே பதிவு செய்வதற்கான வாய்ப்பினை எனக்கு சான்றோர் பெருமக்கள் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தையும் இங்கே சமர்ப்பித்துக் கொண்டு இத்துணை நேரம் என்னுடைய உரைக்கு செவிசாய்த்த சான்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானினுடைய திருவருளையும் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய குருவருளையும் பணிந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்புமா, மிக 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 அருமையாக உரையாற்றினீர்கள். அருமையானதொரு உரை. ஒரு மேடையில் கூட இந்த அளவுக்கு கேட்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பானதொரு உரை. அருணகிரிநாதருடைய அனுபூதியும் பெற்றோம், அதே நேரத்தில் கந்தருடைய அனுபூதியும் எங்களுக்கு கிடைத்தது. இரண்டு பேருடைய அருளும், குருவருளும் திருவருளும் கிடைக்க பெற்றவர்களாக இங்கிருக்கக்கூடிய இந்த சங்கத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் கந்தருடைய அனுபூதியை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு மிகச் சிறப்பானதொரு உரை. சிந்தித்து பார்க்கவே இல்லை. நான் எப்படி அனுஷாமா பேசுவாங்க, ஆனா முருகனுடைய இந்த அனுபவத்தை தாங்கள் அனுபவித்து, அந்த ஞானத்தை தாங்கள் அனுபவித்து எங்களுக்கும் கடத்தினீர்கள். அவ்வகையில் மிக அற்புதமாக உரையாற்றிய தங்களுக்கு இந்த சங்கம் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றது. மிக மிக அருமை. உங்களுடைய குருநாதரையே இன்றைக்கு முதலாவதாக அழைக்கலாம். லிங்கனையா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை பின்னூட்டம் வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். அனைவருக்கும் நற்றமிழ் வணக்கம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. என் தமிழ் அன்னையை வணங்கி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவரின் குரலுக்கேற்ப இந்த குழுமத்திலே அனுஷா
நல்ல உரையை தருவாள் என்று நினைத்து இந்த குழுமம் அனுஷாவுக்கு கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. என்னுடைய மகள், என்னுடைய மாணவி என்று சொல்லலாம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்ற ஔவையாருடைய பாடலுக்கு இணங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆளுமைகள் நிறைந்த இந்த நல்லோர்கள் இருந்த இந்த அவையிலே நாம் எல்லாம் இருப்பது ஒரு அதாவது ஒரு ஆக சிறந்த ஒரு அமைப்பு. அனுஷமா அருணகிரிநாதர் பற்றி மிக அழகாக கூறினார். ஏன் அருணகிரிநாதர் இவ்வளவு பாடல்களை முருகப்பெருமனுக்காக பாடியிருக்கிறார் என்பது இவளுடைய அனுஷாவுடைய உரையிலிருந்து நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்று இந்த உரையை கேட்டு ஒரு ஆழ்ந்த உறக்கம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த வாய்ப்பு அனுஷாவுக்கு கொடுத்ததற்கு தலைமை உரை ஆற்றிய மதிப்புறு முனைவர் கோவிந்தம்மாள் ஜோதி நாகராஜன் அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துறை மற்றும் நெறியாளர் திருக்குறள் சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். இந்த இணையத்திலே இவ்வளவு நேரம் செவி சாய்ச்சி கேட்டு மகிழ்ந்து அனைத்து ஆளுமைகளுக்கும் அனுஷாவுடைய சார்பாக எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக செல்வனையா, உங்களுடைய பின்னூட்டம் தாருங்கள் ஐயா. நன்றிம்மா, நன்றி. இன்னைக்கு அம்மாவுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. சொல்லப்போனா இன்னைக்கு என்ன ஒரு கட்டாயப்படுத்தி இதை கேட்க வச்ச மாதிரி இருந்தது. கேட்க கேட்க உண்மையில் நான் என்ன இதை ஒரு டிவிலையோ வேற எங்கேயாவது என்ன கேட்க வச்சிருந்தா நான் உண்மையிலே கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க திருக்குறளும் சங்கலிக்க நூல்களும் கேட்டுட்டு இது பக்தி, எனக்கு பக்தி உண்டு. ஆனா இன்னைக்கு கேட்டது எனக்கு அவ்வளோ உருக்கமா இருந்தது. எவ்வளோ அழகா பேசினாங்க. இதெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய பெரிய நிகழ்ச்சியில பாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இடத்துல பாடியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு இன்னைக்கு கேட்க ஒரு கிடைச்ச வாய்ப்பு, இது ஒரு வாய்ப்பு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு வெளியே எங்கேயாவது அதை நான் சொன்ன மாதிரி இங்கே கேட்கணும்னா நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அவ்வளவு சிறப்பா இருந்தது. ரொம்ப மனம் ரொம்ப உருகிச்சுது. உண்மையிலேயே என்ன சொன்னா ரொம்ப பக்திலாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க பேசுனது, இதெல்லாம் கேட்கலாம், எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு அவங்களுடைய அந்த கந்தர் அனுபூதி, இதுதான் நான் முதல் முறையா கேட்கிறேன். நம்ம தளத்துல பலவிதமான இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இதை கேட்க வச்சது ஒரு சிறந்த ஒரு மாற்றம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் கேட்கணும். நல்ல இது நான் இது மாதிரி இந்த கிருபானந்த வாரியார் இதெல்லாம் தான் முன்னாடி கொஞ்சம் கேட்டிருக்கேன். அத மாதிரி ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவு இது. ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு. அவங்க ஸ்டார்டிங்ல கடைசி வரைக்கும் எங்கேயும் எங்கேயுமே ஒரு கேப் இல்லை, யோசிக்காம அந்த ஒரு 30-40 நிமிடங்கள் அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியே போயிட்டு இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அருமை. கட்டாயமா என்ன கேட்க வச்சது ரொம்ப சிறப்பு. நன்றி. கோவிந்தமலம்மா, உங்களுடைய உரையை தாங்கம்மா, பின்னூட்டம் தாருங்கம்மா. முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களை அனுஷா அம்மாவுக்கு தெரிவிச்சுக்கிறேம்மா. மிக அற்புதமானதொரு சொற்பொழிவு. அவர்களுடைய வயதிற்கும் அவருடைய சொற்பொழிவுக்கும் பொருத்தமே இல்லாத அளவிற்கு மிக உயர்வானதொரு சொற்பொழிவு. தங்கு தடையற்ற ஆற்று வெள்ளம் போல பெருகிய ஒரு சிறப்பான சொற்பொழிவு. முதல்ல அந்த முருகன் அருணகிரியாருக்கு சொன்ன அந்த அருள் வாக்கு, அவரை தாங்கி பிடித்து மலர் சென்று போல் கோபுரத்திலிருந்து தன்னை மாய்த்து கொள்ள குதித்தவரை சென்று போல் தாங்கி எம்பெருமான் அவருக்கு சொன்ன ஒரே சொல், சும்மா இரு சொல்லார, செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லார
பிறப்பும் இறப்புமற்ற பெருமான் இரண்டே இரண்டு சொற்களை சொன்னான், சும்மா இரு சொல்லற. அப்போ மனம் வாக்கு காயம், அதாவது எண்ணம் சொல் செயலை அற்று என்னுடைய பாதங்களையே பற்றுக்கோடாக பிடித்துக்கொள், உன்னுடைய எல்லா துன்பங்களும் தீர்ந்து போய்விடும் என்று ஆறுதல் சொல்லக்கூடிய எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் என்று சரணடைந்த அருணகிரி நாதருக்கு தந்தேன் வரம் என்று இந்த அற்புதமானதொரு சொல்லை கொடுத்து தம்மை அவர் ஆட்கொண்ட விதத்தை நன்றி அறிதலோடு அருணகிரிநாதர் பாடிய இந்த கந்தர் அனுபூதியும் மற்ற பாடல்கள் அனைத்தையும் மேலோட்டமாக குறிப்பிட்டு மிக அற்புதமாக கந்தர் அனுபூதிக்கான உரையையும் சொல்லி, இறைவன் வேறல்ல, அதாவது ஆதிசிவன் வேறல்ல, அருமுகன் வேறல்ல என்று சொல்லி, ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்றே என 6 முகத்தின் செயல் தத்துவங்களை விளக்கி, கந்தனுக்கு அந்த 51 பாடல்கள் சிவனுடைய 5 முகத்தையும் அவருடைய அதோ முகத்தையும் குறிப்பன என்று சொல்லி, இன்னொன்று இங்கே அம்மா அவர்களுக்கு அவர்கள் அறிவார்கள், அடுத்த சொற்பொழிவிலே அதை சொல்ல கருதி இருப்பார்கள். அந்த 51 பாடல்களுக்கு வாரியார் அவர்கள் என்ன சொல்வார் என்றால், சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரமாக, மந்திர சொற்கள் அத்தனையும் மந்திர சொற்கள் கந்தர் அனுபூதி முழுவதும். அதை பாட 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 நம்முடைய உடலில் உள்ள மயிர் நாளங்கள் ஒவ்வொன்றும் கூச்சேரி, அப்படிப்பட்ட பாடல்கள். அதை பாடினால் கண்களிலே கண்ணீர் தானாக வரும். குகா என என் கிளை கூடியழ போகா மெய்ப்பொருள் காட்டியவா நாகா குமரா நமவென்றரணார் போதா என ஓதிய மெய்ப்பொருளே என்று சொல்லி இறைவனை பார்த்து நாம் கையேந்தி நிற்கும் பொழுது கண்ணீர் வெள்ளம் பெருகும். அந்த எல்லா வகையான இன்பங்களையும் இன்று அம்மானுடைய சொற்பொழிவு மிகச் சிறப்பாக கொடுத்தது. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்பதையும் நம்முடைய அருணகிரியாரே சொல்லுகிறார். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே கொல வேலவனார் தந்தது. எதுக்கு கொடுக்கிறார் நமக்கு கல்வியும் அறிவும் ஞானமும்? அவரை பற்றிய புகழை பேசுவதற்காகத்தான். தலை எதற்காக? அவனை வணங்குவதற்காக. வாய் எதற்காக? அவன் புகழை பாடுவதற்காக. கை எதற்காக? அவனை தொழுவதற்காக. கால்கள் அவன் கோயிலை சூழ்வதற்காக என்று பலரும் பலவிதமாக பாடியிருந்தாலும் அருணகிரியார் பாடுவார், யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வேலவனார் தந்தது. பூமேல் மயல் போய் அற, இந்த உலகத்து பற்றை எல்லாம் விட்டுவிடு. மெய்ப்புணர்வீர் உடல் எடுத்த மனிதர்களே, நாமேல் நடவீர், உங்களுடைய நாவினால் என்னை புகழுங்கள், இறைவன் நாமத்தை சொல்லுங்கள், கடை தேர்வீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கை அப்படியே சிறமேற்கொண்டு இன்று அனுஷா அம்மையார் தாம் கற்ற கல்வியை அனைத்தையும் அப்படியே அவர் பெற்ற அறிவையும் வேலவர்க்கே சமர்ப்பித்து இன்று நம் செவிக்கு இன்பம் அளித்திருக்கிறார்கள். அவருக்கு அனுமூதி செல்வர் என்ற அந்த அருமையானதொரு பெயர் சான்று, மிகவும் அந்த பெயர் இவரால் பெருமைப்படும் என்று சொல்லி இன்று வாரியார் இருந்தார் என்றால் அம்மையாரை வாரி எடுத்து உச்சி முகந்திருப்பார். அந்த வகையிலே அருமையானதொரு சொற்பொழிவு. அம்மையாரை என் உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமானதொரு பின்னூட்டம். அதுவும் வாரியார் இருந்திருந்தால் அவர் எப்படி பாராட்டி இருப்பார், எந்த அளவுக்கு வாரியார் சுவாமிகளுடைய அருளை பெற்றிருப்பார் என்பதெல்லாம் அம்மா அவர்களுடைய திருவாயால் சொன்னது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மகிழ்ச்சிமா. இப்படி ஒரு பாராட்டுரை உண்மையிலே யாரும் சொல்ல முடியாது. உங்களால் அந்த உங்களுடைய அனுபவத்திற்கு சொன்னது அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துரை. அந்த வாழ்த்துரைக்கு மகிழ்ச்சி, அவர்களும் மகிழ்வார்கள். அடுத்ததாக அறிவனையா, அடுத்து பானுமதி அம்மா, 2 பேருமே பின்னூட்டம் தாங்கம்மா. வணக்கம் அம்மா.
பேசுங்கம்மா. ஒரு இன்னும் கூட அந்த பிரமிப்புல இருந்து சொல்லுங்கம்மா. நீங்க பேசலாம். இன்னொரு குரல் கேட்குது என்னன்னு தெரியலையே. அதான் யாரோ நான் கொஞ்ச நாள் கழிச்சு அணையிறேம்மா. சரிம்மா சரி. லிங்கனையா உங்களுடைய அடுத்து அறிவனையா பேசுங்க. நன்றிம்மா, நன்றி. அம்மையார் அவர்கள் வழக்கம் போன்று மிகச் சிறப்பான உரையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அதில் முருகன் என்று பார்க்கும்போது வாழ்ந்த தெய்வம். நாம் எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதுபோல அரசனாக வாழ்ந்த தெய்வம். அந்த வகையிலே அவர் வாழும்போது என்னவெல்லாம் கேள்விப்பட்டார்களோ அவற்றை பாடலாக வடிவமைத்து அந்த அந்த நல்லிணத்தோடு, பாடல் என்றால் அதில் கட்டாயமாக நல்லிணம் இருக்கும், சில பல கற்பனைகளும் இருக்கும். அந்த வகையிலே அம்மையார் அவர்கள் கற்பனைக்கு தானே சென்று மிக அழகாக அருமையாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களை வாழ்த்தி அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா. அம்மா பானுமதி பேசுறேம்மா. பேசுங்கம்மா, சொல்லுங்க. அந்த கந்தர் அனுபூதி என்பது அருணகிரிநாதருடைய அவருடைய இறை அனுபவங்கள், அந்த இறை அனுபவங்களுடைய ஒரு தொகுப்பு தான். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் அதை முருகன் தலத்தில எல்லாம் ஆறுபடை வீடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் அதை பாடி பாடி உருகின நினைவு இன்றைக்கு எனக்கு திரும்பவும் அந்த அந்த அனுபவம் எனக்கு நினைவு வந்துச்சு. அப்படி ஒரு அது நிச்சயமா அவங்க கோவிந்தம்மா சொன்ன மாதிரி அதை படிச்சு உள்ள முருகி பாடினாங்கன்னா கண்ணுல தண்ணி வராம இருக்க முடியாது. அவ்வளவு அனுபவங்கள். ஒரு பாட்டையும் கூட ஒரு மணி நேரம் பேசலாம். அவ்வளவு அனுபவம். அந்த அருணகிரிநாதர் அவர் வாழ்க்கையில் அடைந்த அந்த இறை அனுபவம், முருகனை குறித்து அவர் அடைந்த அனுபவங்கள், முருகன் அவருக்கு கொடுத்த அனுபவம், அதுதான் அந்த இறை அனுபவத்தை தான் அனுபூதின்னு சொல்றாங்க. அந்த இதுல அதை அப்படியே அப்படி அந்த 50 பாடல அப்படி 4 வரி அந்த இதுல அப்படி அனுபவம் சொல்லியிருப்பார். அதை உணர்ந்து அந்த இறை உள்ளத்தோடு, இந்த இறை நம்பிக்கையோடு பாடுகிறவர்களுக்கு நிச்சயமா அந்த அந்த அனுபவம் கிடைக்காம இருக்காது. அவ்வளவு எளிய பாடல்களிலே அவ்வளவு உயரிய தத்துவங்கள் நிறைந்தது அந்த 51 பாடலும். அவ்வளவு ஒரே வேணாம் ஒண்ணு சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, சும்மா இரு சொல்லற, இதுதான் அந்த அவர் அந்த தத்துவம் அவருக்கு அந்த கொடுத்த அந்த அருள் வாக்கு மாதிரி. அது யாராவது சும்மா இருக்க முடியுமா? நம்மளால வாயை மூடிட்டு கையை காலை கட்டிட்டு உட்கார்ந்தா கூட நினைவுகள் நம்மள அலைக்கழிக்கும். அது சும்மா மனதளவு சும்மா இருக்கிறது அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு கடினமான காரியமா இருந்தாலும் அதுல நம்ம அந்த இலக்கை கொஞ்சம் அடைய முயற்சி செய்கிற அந்த முயற்சியை கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து கொடுக்க முடியும். அந்த சும்மா இரு சொல்லற அப்படி அந்த நிலையை மட்டும் நம்ம அறிஞ்சுட்டா அதான் ஆன்மீகத்துல ஒரு பெரிய நிலை, பெரிய அனுபவம். அதை மட்டும் கிடைச்சிச்சுன்னா அதுதான் தெய்வீக நிலையை நம்ம நல்லா அனுபவிக்க முடியும். அது ஒரு பெரிய ஆனந்தமான நிலை. அதுதான் அவர் அருணகிரிநாதருக்கு அவர் அருளிய ஒரு பெரிய ஒரு அதுதான் அவர் அந்த அனுபவத்தை தான் அந்த பாடல்களை நம்ம நல்லாவே பார்க்கலாம். அதை ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம எல்லாம் என்னமோ ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வரோம், அனுபவத்துக்கு போறோங்க, சாமி கும்பிட போறோம்னாலே ஏதோ ஒரு 50 வயசு 60 வயசுக்கு போனா போதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இல்ல, அவங்க இந்த இள வயதிலே அவர் இந்த அளவுக்கு ஆற்றலுக்காக அவர் ஈடுபட்டு பேசுறாருன்னா நிச்சயம் இந்த அனுபூதி அவருக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்காகவே அவர் என்ன பாராட்டலாம், வணங்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள். இந்த மாதிரி ஒரு உரையை இன்றைக்கு எங்கள் கேட்க வைத்ததற்கு இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்துக்கும் நாங்க அந்த நிறுவனர்களுக்கும் வேற நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களுமா. நன்றிமா. நன்றி, மிகச் சிறப்புமா. அசோகன் ஐயா அவர்கள் பின்னூட்டம் தருங்க. அசோகன் ஐயா அவர் பயணத்தில் இருப்பாரு, இதோடு நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? வந்துவிட்டேன். நமது இணையத்தில் பதிந்துள்ள அனைத்து அன்பர்களையும் வாழ்த்து வணங்கி மகிழ்ந்து இந்த தளம் சிறப்புடன் 74வது நாளை கடந்து செல்கிறது. இன்று ஒரு பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய செய்திகளை தந்து நமக்கு வழங்கிய அனுசா ஒரு பேச்சுக்கலை வளர்ச்சி சுழற்சியால் நமக்கு கட்டி போட்டு நமக்கு பல கருத்துக்களை முருகர் சார்ந்த அருணகிரிநாதரின்
பாடல்களை பிரசுரப்படுத்தி சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வெகு சிறப்பு. இன்றைக்கு நாமெல்லாம் பக்தியை, முருகனிடம் அருளை எப்படி பெற வேண்டும், அதற்கு எந்த மாதிரியாக முருகருடைய பாடல்களை கையாண்டு தன்னம்பிக்கையுடன் முருகர் அருள் பெற்று நாம் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சிறப்பை அள்ளி கொடுத்திருந்தார்கள். வெகு சிறப்பு, வெகு சிறப்பு. என்ன இனிமையான குரல்! மடை திறந்த வெள்ளம் போல முருகர் அனுக்கிரகங்களை நமக்கு எளிதாக வடிவமைத்து சிறந்த அளவில் தனித்திறவும் மிக்க ஒரு சொல்லாடலில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது சிறப்பாக அமைந்தது. மேலும் எதிர்கால வாழ்க்கையில் அவர்கள் மேலும் மேலும் பல வளங்களை பெற்று சிறப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்துடன் இன்றைய நாள் அருமை அருமை. நன்றி அனுசா தேவி அவர்களுக்கு. மேலும் இன்றைய நாள் முருகர் சூரசம்காரத்தை வதம் செய்த முறையிலும் அவரை கனிந்துருகி பாடி முழு கவனத்தோடு நாம் செய்தால் ஒரு அருள் என்றும் நமக்கு கிடைக்கும், நாம் வளமுடன் வாழ வழிவகுக்கும் என்ற இந்த கந்தர அனுபூதி பாடல்களை எளிமையுடன் சிறப்புடன் நமக்கு தந்த அதற்கு மிகவும் சிறப்பு. நன்றி நன்றி. தளத்தில் பின்னோட்டம் கொடுத்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி நன்றி நன்றி. நன்றி. சிறப்புமையா. மிகச் சிறப்பானதொரு பின்னூட்டம். அனைவரும் அம்மா, நீங்க எதுவும் பேசுறீங்களா? அனுஷாமா ஏற்பாடு பண்றீங்களா? சரஸ்வதி அம்மா பேசுங்கம்மா. சரஸ்வதி அம்மா. நான் பேசுறேம்மா. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு ஊக்கம் தரும் வார்த்தைகளை கொடுத்து எனக்கு அருள் வழங்கிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், ஆசி வழங்கிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க இங்கே கடமை பெற்றிருக்கின்றேன். அதே போல இந்த இடத்திலே 3 குறிப்பான ஒரு அனுபவம் என்பது எனக்கு என்ன என்று சொன்னால், முதலாவதாக என்னுடைய குருவாக நான் நினைக்கக்கூடிய லிங்கன் ஐயா, எனக்கே தெரியாது அவர் இன்று இணைவார் என்று. ஆனால் எனக்கு தெரியாமலே அவர் இங்கே வந்திருக்கின்றார். அவர் வந்தது என்பது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அடுத்ததாக சரஸ்வதி அம்மா அவர்கள் எனக்கு இந்த அரியதொரு வாய்ப்பை கொடுத்து இத்துணை சான்றோர் பெருமக்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அது முருகப்பெருமானினுடைய பேரருள், பெரும் கருணை என்றுதான் நான் உணர்கின்றேன். அதே போல நம்முடைய தலைமை உரை நிகழ்த்திய அம்மா அவர்கள், வாரியார் அவர்கள் இருந்திருந்தால் என்னை எப்படி வாரி அணைத்து எனக்கான ஒரு அருளை வழங்கி இருப்பார் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். அது நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய ஒரு பேரருள், பெரும் கருணை என்றே நான் உணர்கின்றேன். இந்த 3ம் எனக்கு இன்றைக்கு கிடைத்த முத்தான முத்துக்களாக, இறைவனுடைய அருளாக நான் உணர்கின்றேன். மற்ற சான்றோர் பெருமக்களும் எனக்கான ஒரு ஆசியை வழங்கி இருக்கின்றார்கள். அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா. சிறப்பு சிறப்புமா. மிக அற்புதமான, அதை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு கிடைத்த பேரு அது முருகனுடைய அருளால் தனக்கு கிடைத்தது என்று, அது உண்மை. இறைவனுடைய அருள் இல்லாமல், குருவருள் இல்லாமல், இறைவனுடைய திருவருள் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. அப்படி 2 பேருடைய அருளும் தங்களுக்கு பூரணமாக கிடைத்திருக்கின்றது என்றுதான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் மேலும் மேலும் நன்றாக வளர வேண்டும். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, பல நாடுகளுக்கும் சென்று உரையாற்றுவீர்கள். அந்த அளவிற்கு தங்களுக்கு தகுதி இருக்கின்றது. தமிழை அவ்வளவு அழகாக பேசுகின்றீர்கள். தமிழை நீங்கள் ஆளுகின்றீர்களா, தமிழ் உங்களை ஆளுகின்றதா என்று தெரியவில்லை. தமிழால் பாரதி சொல்வார் இல்லையா, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றானா என்று சொல்வது போன்று, இந்த 2மே தமிழும் நீங்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பாகத்தான் இந்த நேரத்தில் நினைக்கின்றேன். தமிழும் முருகனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவோம்.
முருகு தமிழ், முருகுனாலே அழகு, தமிழும் அழகானது. அப்படிப்பட்ட அழகான தமிழை இவ்வளவு அழகாக உச்சரிக்கக்கூடிய தங்களுடைய எந்த இடத்துல எப்படி பிறழ்ந்து அந்த எழுத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக அந்த பிறழ்ந்து அந்த பிறழ்ந்து அழகாக சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்பினை சரியானதொரு முறையில் அந்த வார்த்தைகளை உச்சரித்து மிக அற்புதமாக உரையாற்றினீர்கள். இவ்வளவு அழகான தமிழை எல்லாம் நம் மேடைகள் கேட்பது என்பது மிக அரிதாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அவ்வகையில் தங்களுடைய தமிழ் மிக அழகாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழை நீங்கள் இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு, இனி வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் மிகச் சிறப்பானதொரு முறையில் எடுத்தாள வேண்டும், கற்றுத்தர வேண்டும் என்று கூறி இவ்வேளையில் தங்களுக்கு மிகுதியான நன்றி அறிதல்களை இந்த சங்கம் சமர்ப்பித்துக் கொள்கின்றது. நன்றி, வணக்கம். இத்தோடு நிறைவு செய்ய என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அம்மா. நன்றிப்பா. சரஸ்வதி அம்மா, இந்த வாய்ப்புக்கு